நூடுல்ஸ்க்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ். அதே ஒரு ஃபியூஷன் மாதிரி நான் மாம்பழ ஜூஸ் சேர்த்துட்டு பண்ணுறேங்க. இது மாம்பழ பாதாம் வெஜிடபிள்ஸ்னு பேர் கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து வந்துடலாம். மாம்பழ பாதாம் வெஜிடபிள்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரக்கோலி சிறிதளவு, மஞ்சள் நிற zucchini, பச்சை நிற zucchini சிறிதளவு, சிகப்பு குடமிளகாய் விரும்பும் அளவு, வெங்காயத்தாளின் வெங்காய பகுதி தேவைப்படும் அளவு, வறுத்த பாதாம் பருப்பு விரும்பும் அளவு, மாம்பழ ஜூஸ் அரை கப், கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு 1½ டீஸ்பூன், மிக பொடியாக அரிந்த இஞ்சி சிறிதளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் விரும்பும் அளவு, இட்டாலியன் ஹர்ப்ஸ் சிறிதளவு, ஸ்வீட் சில்லி சாஸ் 1½ டீஸ்பூன், சர்க்கரை சிறிதளவு, தேவையான அளவு உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல இங்கே பேன் வச்சுருக்கேன். நான் முதல்ல சேர்க்கப்படுறது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி. இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், ஈஸியாக ஜீரணமாகும் நம்ம இதை செஞ்சாலும். இதோட வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதனுடைய கீழ்ப்பகுதி, அந்த வெங்காயம் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குங்க. வெங்காயத்தாள் எப்போதுமே இந்த சைனீஸ் ஸ்டைல் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே வெங்காயத்தாள் போடுவாங்க. வெங்காயத்தாள் போட்டு அது ஒரு தனி மணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வெங்காயத்தை விட இது ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். அதிக நேரம் ஃப்ரை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதோடு நான் சேர்க்க போகிறது இது ஹாஃப் ஃப்ரை ஆனால் போருங்க. ப்ரக்கோலி எடுத்துக்கிறேன். ப்ரக்கோலி சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப நிறையா கிடைக்குது, ரொம்ப மலிவாகவும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் ப்ரக்கோலி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ காலிஃப்ளவரோட ப்ரக்கோலி விலை குறைவாக இருக்குது. இப்போ ப்ரக்கோலி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம சாலட்டில் சாப்பிட்றதுனால நம்ம பச்சையாகவும் சாப்பிட முடியும். ஆனால் இதில் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு ஹாஃப் ஃப்ரை அது மாதிரி இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ப்ரக்கோலிக்காக லேசாக உப்பு தூவிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். அந்த மூடி வச்சதுல அது கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு திக்கனிங் ஏஜென்ட்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ இந்த ப்ரக்கோலி ஃப்ரை ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அது திறந்து பார்க்கலாம். ப்ரக்கோலி ஹாஃப் ஃப்ரை ஆனால் போதுமானதுங்க. இப்போ இதோடு நான் சேர்க்க போகிறது முதல்ல சிகப்பு கலர் குடமிளகாய். எப்போதுமே கலர்ஃபுல்லாக தெரிஞ்சுட்டோம்னாக்கா ஒன்றில் இருக்கிற விட்டமின் இன்னொன்றில் இருக்காதுங்க. நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றப்ப அவங்க zucchini சேர்த்துருப்பாங்க. நிறைய பேர் லேடிஸ் அம்மா zucchini எல்லாம் எங்கள் ஊரில் கிடைக்கலம்பாங்க, காஸ்ட்லிம்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். இது வெள்ளரிக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது தான். நம்ம தேவைப்படும் அளவு போட்டுக்கலாம். எப்போவுமே காய்கறிகள் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு பவுல் நிறைய இதை வச்சு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிடும். இப்போ இதை எல்லோ கலர் zucchini சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு இன்னொரு 2 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். மீதி வெஜிடபிள்ஸும் கொஞ்சம், அதாவது ரொம்ப வேகணும், சாஃப்டாக வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. க்ரன்ச்சியாக இருக்கணும். அதே நேரம் ஒரு ஹாஃப் குக் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதை இப்போ திறந்து பார்க்கலாம். அதிலெல்லாம் அஜினோமோட்டோ போடுவோம். இப்போ யாருமே போடுறது கிடையாது. ஒரு சிட்டிக்கை போடுறது தப்பு ஒன்றும் கிடையாது, வேணும்னா போடலாம். சைனீஸ் ஸ்டைல் பண்ணுறப்ப அது போட்டால் ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் இப்போ கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மினிமமாக யூஸ் பண்ணுறப்ப தப்பு ஒன்றும் கிடையாது. அது வெஜிடபிள்ஸ் ஒரு க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிக்கை போட்டாலே போதுமானது. இப்போ இதில் நான் சேர்க்க போகிறது மாம்பழ ஜூஸ். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நான் சேர்க்க போகிறது ஸ்வீட் சில்லி சாஸு. இது ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுக்காக இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் கேட்குறேங்க. இந்த சில்லி சாஸில் பார்த்திங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதுக்கு ஸ்வீட் சில்லி சாஸ்ன்னு பேர். இதோட நம்ம தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காது, ஏன்னா சாஸ் எல்லாம் சேர்க்குறப்ப பார்த்து குறைவாக போட்டுட்டா போதுமானது. எப்போவுமே பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க, முதல்லே போட்டு அதிகமாக்கிடக்கூடாது.
இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு. இதுதான் இதுக்கு வந்து காரம் சேர்க்குறேன். இந்த சில்லி சாஸ்லேயும் காரம் இருக்கும், நல்லா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இது வந்து மிக்சட் ஹர்ப்ஸு இல்லைனா இட்டாலியன் ஹர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இதோடு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டால் போருங்க. அதாவது பொதுவாக வந்து இது வெஜிடபிள்ஸை அப்படியே பவுலில் வச்சுட்டு கிரேவி இல்லாமல் சாப்பிடணுன்னா அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி குறைவாக ஊற்றிக்கணும். இல்லை நீங்கள் வந்து அது தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கரைச்சதை போட்டதுனால நம்ம கலந்து விட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காகும், ஒரு ஷைனிங் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டு செஞ்சுருக்கேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து இந்த சீசனில் மாம்பழம் இருக்கிறதுனால மாம்பழ ஜூஸில் வந்து இது ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. இப்போ பாருங்கள், இது திக்காயிடுச்சு, பளபளன்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் திக்காகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, இந்த மாதிரி ஒரு செமி அந்த ஒரு கிரேவி அளவுக்கு இருந்தால் போதுமானது. மாம்பழ பாதாம் வெஜிடபிள்ஸ் தயாராகிடுச்சுங்க. இப்போ இது வந்து டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். மாம்பழ பாதாம் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாதாமே போடாமல் பாதாம் வெஜிடபிள்ஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பாதாமை வந்து மேலே போட போகிறேன், வறுத்த பாதாமை. அதோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கும், மத்தியில் அப்படியே வரும், யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க.